ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கேக் பார்க்க போறோம்னா கொக்கோமெலன் தீம்ல ரெயின்போ டிசைன் கலர்ல ஒரு கேக் பண்ண போறோம். அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ நம்ம பண்ண போறது 3 kg கேக்கு. 3 kgக்கு வந்து 1 கிலோ எடுத்து வச்சுக்கிட்டு 2 1/2 kg ஸ்டெப் கேக் பண்ண போறோம். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. 3 கிலோ கேக்கு ஸ்டெப் கேக்ல மேலே சைடு பீஸ்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க லெவலா. ரெண்டு சைடுமே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லேயர் போட்டு ஒவ்வொரு கேக்கும் லேயர் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த 2 1/2 kg வச்சிருந்தோம் இல்லையா, அந்த 1/2 kgயும் இந்த மாதிரி லேயர் போட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. வாங்க அதுக்கப்புறம் லேயர்ல க்ரீம் போட ஆரம்பிச்சிடலாம். கட் பண்ணி வச்ச கேக்கு ஃபர்ஸ்ட் லேயராக அப்படி செட் பண்ணிக்கோங்க. சென்டரில் சுகர் வாட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. சுகர் வாட்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் க்ரீம் ஒரு லேயரில் க்ரீம் போட்டுலாம். அதுக்கு ஃபில்லிங் ஆட் பண்ணலாம், ஃப்ரூட் ஃபில்லிங்கு. அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு லேயர் இதேமாரி கண்டினியூஸாக ஒரு லேயரில் க்ரீம் போட்டு அப்புறம் ஃபில்லிங் போட்டு அப்படியே லேயர் மேலே லேயராக செட் பண்ணி வச்சிங்க ஒரு 2 கிலோவுக்கு. அதுக்கப்புறம் 1 கிலோ அப்புறமா தனி பேஸில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 kg ரெடி ஆகிடுச்சு. 2 kg மேலே ஒரு 1 kg 3 kg கேட்குது. அப்படியே மேலே செட் பண்ணிட வேண்டியதான். இப்போ வந்து நம்ம கலரு ரெயின்போ கலர் வந்து சைடில் ஆட் பண்ணிடலாம். வாங்க, ஃபஸ்ட்டு ஒரு 4 கலர் ஆட் பண்ணியிருக்கேன். 4 கலர் வந்து இந்த மாதிரி பைப்பிங் போட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு கலராக இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு எல்லோ கலர் மேலே வந்து டாப்பில் போட்டுருங்க. எல்லோ கலர் இப்போ மேலே அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து பிங்க் கலர் ரொம்ப ஆட் பண்ணிட்டோம்னா லைட் பிங்க் கலரில் ஒரு 4 கலர் ஆட் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ளூ கலர், ஃபைனலாக எல்லோ கலர். இது நல்லா ஃபுல்லாக மேலே டாப் வரையும் நல்லா ஆட் பண்ணி இப்போ வந்து நம்ம அதை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்படி கத்தி நல்லா ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ரெயின்போ கலர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 கிலோ பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது மேலே ஒரு 1 kg இருக்குல்ல, அந்த 1 kg ஆட் பண்ணிக்கலாம். வாங்க, இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு ஸ்டெப்பு தூக்கி அப்படியே மேலே வைக்க வேண்டியதான். அப்படியே நான் பார்த்து சென்டராக பார்த்து அப்படியே செட் பண்ணிக்க வேண்டியதான். அவ்வளோதாங்க, ஸ்டெப் கேக்கே முடிஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, 3 கிலோ கேக் ரெடி ஆகிடுச்சு. டெக்கரேஷன் மட்டும் அப்படியே பண்ணிட வேண்டியது அடுத்த செகண்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கேரக்டர்ஸு கொக்கோமெலன் தீமோட ஃபேமிலி. இது வந்து அட்டையில் தான் வரும். இது எல்லாமே கஸ்டமர் தான் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கி கொடுத்து எங்களுக்கு இதெல்லாம் செட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கஸ்டமர் விரும்புனால இப்போ நம்ம அதை செட் பண்ணிடலாம். மேலே போகலாமா? வாங்க. பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ வந்து இங்கே செட் பண்ணிக்கலாம். பாட்டமில் ரெயின்போ செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாப்பி பர்த்டே மேலே வந்து இந்த கொக்கோமெலனோட ஃபேமிலி இவங்க எல்லாரும் அதை அப்படி வச்சிட்டோம்னா செட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர்ஸில் உள்ளவங்களாம் அப்படி லைட்டாக இங்கே ஒரு பையன், இங்கே ஒரு சென்டரில் ஒன்று. அவ்வளோதான் கேக்கு. பார்த்தீங்களா கொக்கோமெலனு. அவ்வளோதாங்க, கேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு இந்த ஒயிட் கலர் பால்ஸ் மட்டும் லைட்டாக அப்படி போட்டு விட்டுருங்க. அப்போ தான் இங்கே பார்க்கறது கொஞ்சம் லுக்காக இருக்கும். தீமு ரெயின்போ டிசைனில் வந்து இப்போ கேக் ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அவுட்லுக்கு செம்மையாக இருக்கா? 3 kg கேக்கில் இந்த மாதிரி கொக்கோமெலன் தீமு சூப்பராக செய்யலாம். மறக்காமல் பியூட்டி கேக் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச டிசைனும் பண்ணித்தரோம்.